ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். கிராவ பிரபாத பரிபிஷ்ட கரிஷ்ட தேக, கிராவ பிரபாத பரிபிஷ்ட கரிஷ்ட தேக, भ्रष्टा सुदुष्टदनुजोपरि दृष्टहासं, भ्रष्टा सुदुष्टदनुजोपरि दृष्टहासम्, आज्ञानमम्बुजकरेण भवन्तमेत्य, आज्ञानमम्बुजकरेण भवन्तमेत्य, गोपातधुर्गिरिवरादिव नीलरत्नम्, गोपादधुर्गिरिवरादिव नीलरत्नम्, ग्रावप्रपातपरिपिष्टगरिष्ठदेह, भ्रष्टा सुदुष्टदनुजोपरि दृष्टहासम्, ग्रावप्रपातपरिपिष्टगरिष्ठदेह, भ्रष्टा सुदुष्टदनुजोपरि दृष्टहासम्, आज्ञानमम्बुजकरेण भवन्तमेत्य, गोपातधुर्गिरिवरादिव नीलरत्नम्, आज्ञानमम्बुजकरेण भवन्तमेत्य, गोपाददुर्गिरिवरादिव நீலரத்னம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். கிராவ பிரபாத பரிபிஷ்ட, பாறாங்கல் மேலே வேகமாக வந்து விழுந்ததுனால நசுங்கி சிதைந்து போன கரிஷ்ட தேக, அந்த அசுரனோட பெரிய உடம்பிலிருந்து பிரஷ்ட அசு, உயிர் நீங்கியது, துஷ்ட தனுஜ உபரி, அந்த கொடிய அசுரனோட உடல் மீது திருஷ்டஹாசம், அஞ்சாமல் சிரித்து கொண்டு அமர்ந்து கொண்டு, அம்புஜ கரேன, மலர் கரத்தினால, மலர் போன்ற மென்மையான கரத்தினால, ஆக்ஞானாம் பவந்தம், கையினால் அடித்து கொண்டிருந்த உன்னை, கிரிவராத்து, பெரிய மலையிலிருந்து, நீலரத்னம் இழுவ, நீலமணியை எடுப்பது போல, கோபாகா ஏத்திய, கோபர்கள் வந்து ததுஹு எடுத்து கொண்டனர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். கிராவ பிரபாத பரிபிஷ்ட கரிஷ்ட தேக, பிரஷ்டா சுதுஷ்டதனுஜோபரி திருஷ்டஹாசம், ஆக்ஞானமம்புஜகரேண பவந்தமேத்ய, கோபாததுர்கிரிவராதிவ நீலரத்னம். வீட்டுக்கு வெளியில் இருந்த பாறையின் மேலே அந்த அசுரனோட உயிரற்ற உடல் வீழ்ந்திருந்தது. குழந்தை கிருஷ்ணன் அந்த பெரிய உடலின் மேலே தன் கைகளால் அடித்து கொண்டும் சிரித்து கொண்டும் அமர்ந்து கொண்டிருந்தான். பட்டதிரிகள் இங்கே எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறார்னா, அந்த அசுரன் பெரிய மலை போலவும் குழந்தை கிருஷ்ணன் ஒரு நீல மணி போலவும் இருந்ததாம். ஆயர்கள் ஓடி வந்து நீலரத்னமாக காட்சியளித்த உன்னை தூக்கி கொண்டார்கள் என்று சொல்கிறார்.